பொதுவா சொல்லுவாங்க லவ் ஃபெயிலியர் தான் மிகப்பெரிய பெயின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல லவ் ஃபெயிலியர்ல கொஞ்சம் கம்மி தான். ம் எங்கடா இருக்க மச்சான் வாடா அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்டு, எப்படா இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கான்னு கேட்கற அளவுக்கு ம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம நம்ம பிடிச்ச தங்கச்சி, அக்கா ம் ம் தங்கச்சி நம்ம கூடயே விளையாடி இருப்போம், பேசியிருப்போம். கல்யாணம்னு வரும்போது அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு போகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது நான் பர்சனலா உணர்ந்திருக்கேன். ஆமா உங்களுக்கு உங்க தங்கை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களுக்காக சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்க. ம் இப்போ ம் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். ஆமாம்மா. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல அது தோணதான் செய்யும். நம்ம அதான் சொன்னேனே, யூசுவலா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். அ ஏன்னா அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்த பெரிய சப்போர்ட் அவங்க தான். எனக்குன்னா தங்கச்சி மட்டும் தான் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அதுக்கப்புறம் அந்த கேப் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். திடீர்னு தோணும். ஏதாவது ஒண்ணு யார்ட்டயும் பெருசா சொல்ல மாட்டேன். புலம்ப மாட்டேன். புலம்புற ஆள் ஒண்ணு ஒண்ணு இருந்தது. அது இப்போ கொஞ்சம் அங்க எப்பவுமே போய் ஈஸியா போய் பேசுறது பண்ண முடியாது. ஸோ அப்பப்பலாம் ஃபீல் ஆகும். சரி தங்கச்சி இல்ல, தங்கச்சி இருந்தா சொல்லியிருப்போம். இது இதுன்ட்டு. ஏன்னா சூர்யா வந்து அது காஸ்டியூம் டிசைனிங்ல, கிளாஸ் எடுக்கல பயங்கர பிஸியா இருக்கு. நான் ஒரு சைடு பிஸியா இருக்கேன். எப்பப்பனா அப்பப்போ இந்த மாரிலாம் தோணும். ஈவன் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட திருப்பாச்சியில தளபதி அந்த தங்கச்சி பாட்டு ஒண்ணு இருக்கும். என்ன என்ன தவறு தவறு செஞ்சு செஞ்சுப்பட்ட? ஓகே அப்படின்னு இருக்கும்போது, டக்குனு அந்த வெறும் அந்த பாட்ட கேட்டாலே ஒரு மாரி எமோஷனல் ஆயி இதாயிரும். பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு, ஒரு 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். என்னடா முன்னாடி இப்படி இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. பிஸியா அப்படி போயிடுச்சே வாழ்க்கைன்ட்டு. ஸோ அது இருக்கு. அது ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. இதாயிடுச்சுன்ட்டு.